ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதத்தை எப்படி தாளித்து சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட்லாம் அப்படின்றத அக்கா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் 2, வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒரு வெங்காயம். சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. இது பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சாதம் ஒரு கப்பு தான், அதுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மிளகா வத்தல், வெங்காயம் எல்லாத்தையுமே. ஆனால் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய்லாம் ரொம்ப தேவைப்படாது. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பும் உப்பு இருக்குது. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், வெங்காயம், நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி எடுத்துக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சம் வதங்கட்டும். சாதத்தை போட்டு நல்லா கிளறி, இதுக்கு எத்தனை நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா, சாதம் சுடுற அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. சாதம் சூடாகணும், அதுதான் கணக்கு நமக்கு. சாதம் இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இது தாளித்த சாதம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாகவும் சாப்பிட்றணும், லேட்டாக பண்ணக்கூடாது. லேட் பண்ணாமல் இது தாளித்த உடனே சூடாகவும் சாப்பிட்றலாம். தாளித்த சாதம் ரெடி. இதோட சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி அக்கா சுள்ளுன்னு நல்ல காரமாக தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இதை வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நீங்கள் இதே மாதிரி சாதமும் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நமக்கு குளிர் நேரத்துக்கு ஜலதோஷம் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அக்கா எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்களா, இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு, டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. உங்கள் மலரக்கா நான் சொல்லித்தர்றேன். ஓகேங்களா? சரி, இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு சமையல்
சமையல் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.